மார்னிங் ரஷ்ல என்னாலலாம் எல்லா மசாலும் அரைச்சி இந்த உருளைக்கிழங்குலாம் செய்ய முடியாதுப்பா, சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிறிஸ்பியான சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், தால் எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, தட்டி வச்ச 4-5 பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொடியாக நறுக்குன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. 6 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.